சந்தோஷமான உற்சாகமான ஒரு காலை பொழுதில் மீண்டும் மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஒரு சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த காலப்பகுதி கோவிட்-19 இரண்டாவது அலை ஏற்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தினங்கள் என்றாலே அந்த மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விடயங்களை நாங்கள் நிறைய பேசுவோம். அதே போல இந்த கோவிட்-19 இரண்டாவது அலை ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மதஸ்தலங்களுடைய செயற்பாடுகள் எப்படி அமையப் போகின்றன, அதற்கான என்ன மாதிரியான விடயங்களை அரசாங்கம் கையாண்டிருக்கின்றது என்ற விடயங்களை தான் இன்றைய நாள் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்களும் அழைக்கலாம் சார்ந்த கேள்விகள் சந்தேகங்களுக்காக 011-250-5322 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். 011-250-5322 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பினை ஏற்படுத்தி இது சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் 2 முக்கியமானவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஏபி மஷ்ரஃப் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல புத்த சாசனம் கலாசார மற்றும் மத அலுவல்கள் அமைச்சினுடைய ஊடக செயலாளர் யோகராஜா அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமாக நாங்கள் பணிப்பாளர் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தினமாக இருக்கின்றது. எனவே முஸ்லிம் பள்ளி வாயல்கள் சம்பந்தமாக என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை தற்போது விதித்திருக்கின்றீர்கள்? இந்த இரண்டாவது அலை ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை நீங்கள் திணைக்களம் ஊடாக விதித்திருக்கின்றீர்கள்? நாங்கள் 7ஆம் தேதி ஒரு சுற்று நிருபம் வெளியிட்டிருக்கின்றோம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சுகாதார அமைச்சினுடைய ஒரு சுற்று நிருபம் வெளியிடப்பட்டது. பொதுக்கூட்டங்கள், அதாவது மக்கள் ஒன்று கூடுகின்ற சந்தர்ப்பங்களை குறைத்து கொள்ளுமாறு நீங்கள் சொன்னீர்கள். இரண்டாவது அலை இலங்கையில் ஆரம்பித்து விட்டது என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவது அலை ஆரம்பிக்கவில்லை, ஆனால் சில நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அலை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை என்று நாங்கள் கொஞ்சம் காத்திருந்து முடிவெடுக்க வேண்டும். அரசாங்கம் நிலைமையை பூரண கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. அரசாங்கம் மக்களுக்கு அஞ்ச தேவையில்லை என்று சொல்கின்றது. என்றாலும் நாங்கள் ஒரு தற்பாதுகாப்புக்காக அல்லது என்ன முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வகையில் மதஸ்தலங்களில் உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை நாங்கள் அதிகமாக கூடுகின்ற ஒரு நாள். இலங்கை முஸ்லிம்கள் 20 லட்சம் என்றால் 10 லட்சம் ஆண்கள் இன்று பள்ளிவாயல்களை ஒன்று கூடுகின்ற ஒரு நாள். எனவே சில பள்ளிவாயல்கள் 6000 7000 தொழுகையாளிகள் ஒன்று கூடக்கூடிய பள்ளிவாயல்கள் இருக்கின்றன. எனவே எங்களுக்கு பல்வேறு பள்ளிவாயல் நிர்வாகிகளிடமிருந்தே அழைப்புகள் வந்தன. எப்படி இந்த நிலைமையை சமாளிப்பது, சுகாதார அமைச்சு இப்படி சொல்லியிருக்கின்ற போது நாங்கள் பள்ளிவாயல்களை மூடுவதா என்று பள்ளிவாயல் நிர்வாகங்கள் பல எங்களிடம் அழைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போது கூட நாங்கள் தெளிவாக எங்களுடைய சுற்றறிக்கையில் பள்ளிவாயல்கள் மூடுவது சம்பந்தமாக எதுவும் சொல்லவில்லை. பள்ளிவாயல்களை தொடர்ந்து நடத்துங்கள், ஆனால் மட்டுப்படுத்துங்கள். பள்ளிவாயில் தொழுகின்றவர்கள் எண்ணிக்கையை மட்டுப்படுத்துங்கள் 50 என்று மட்டும்தான் சொல்லியிருக்கின்றோம். என்றாலும் பள்ளிவாயல்கள் சுயமாக முடிவெடுத்திருக்கின்றன. சில சூழல்களிலே அந்த சூழலிலே நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது நோயாளிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற அச்சம் இருக்கின்ற அந்த பிரதேசங்களில் பள்ளிவாயல்கள் சுயமாக முடிவெடுத்து மூடியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், பள்ளிவாயல்களிலே எத்தனை பேர் தொழக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் 50 பேருக்கு மேல் அந்த பள்ளிவாயல் ஒரு நேரத்தில் கூடி தொழ முடியாது என்ற அந்த வழிகாட்டலை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அது கண்டிப்பாக பள்ளிவாயல்கள் பின்பற்றுவார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் பள்ளிவாயல் நிர்வாகிகள் முஸ்லீம்கள் நாடு முழுவதும் பள்ளிவாயல்கள் மூடப்பட்டிருந்தன, மிக பொறுமை காத்தார்கள். இப்பொழுது பள்ளிவாயல் மூடப்படவில்லை. எனவே எங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்சஸ், பதில்கள் இது சம்பந்தமாக சமூகத்திடம் இருந்து வருகிறது. பெரிய பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எதுவுமே வரவில்லை. அந்த வகையில் முஸ்லிம் சமூகத்திற்கு, பள்ளிவாயல்களுக்கு செல்லுகின்ற வணக்கவாளிகளுக்கு, பள்ளிவாயல் நிர்வாகிகளுக்கு, முஸ்லிம் சமூகத்தின் தலைமைகளுக்கு விசேஷமாக இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூற வேண்டும்
என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இப்படியான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. இங்கே மதஸ்தலங்கள் சம்பந்தமாக இந்த மட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருப்பது என்னவென்றால், இங்கே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை நாங்கள் இந்த வெள்ளம் வரும் முன்னரே அணை கட்டி கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் இது சம்பந்தமாக பணிக்காக வேண்டிய அல்லது இது சம்பந்தமாக சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய எந்த தேவைப்பாடும் கிடையாது. அதே போல இது முஸ்லிம் பள்ளிவாயல்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஏனைய மதஸ்தலங்களுக்கும் இதே மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சம்பந்தமாக நாங்கள் ஊடக செயலாளர் அவர்களிடம் இது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளலாம். உண்மையில் முஸ்லிம் பள்ளிவாயல்கள் சம்பந்தமான விடயத்தை எங்களுக்கு பணிப்பாளர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். உண்மையில் அமைச்சு என்ற வகையில் புத்த சாசன கலாச்சாரம் மற்றும் மத அலுவல்கள் அமைச்சு என்ற அடிப்படையில் என்ன மாதிரி ஏனைய மதஸ்தலங்கள் சார்ந்து என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? ஆம் பிஸ்ரின், அனைவருக்கும் வணக்கம், வலைக்கும் சலாம். இந்த இடத்தில் இங்கே இருக்கின்ற நேயர்களுக்கு தெரிய வேண்டிய சில விடயங்கள் நீங்கள் கேள்விகளாக தொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இது ஒரு சிறிய கேள்வியாக இருந்தாலும் அதனுடைய ஆழம் மிகவும் கூடுதலானது. இப்பொழுது திரு ABM அஷ்ரஃப் அவர்கள் தெரிவித்த அந்த விடயம், அந்த சுற்று நிறுவம் இங்கே காண்பிக்கப்படுகிறது. இந்த விடயத்தை எமக்கு அறிவித்த உடனேயே அதனை நாங்கள் எடுத்து அதனை இணைத்து நாங்கள் ஒரு அமைச்சினூடாக அதிகாரபூர்வமான ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டோம். அந்த ஊடக அறிக்கை 8ஆம் தேதி வெளியானது. திரு ABM அஷ்ரஃப் அவர்கள் 7ஆம் தேதி வெளியிட்ட அந்த சுற்று நிறுவத்தை நன்கு ஆராய்ந்து அதனை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் இதனை மிகவும் பொறுப்பாக புத்த சாசன மத விவகார மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஊடாக இதனை வெளியிட்டோம். உங்களுடைய அந்த ஆரம்பத்திலே ஒரு சின்ன திருத்தம், ஏனென்றால் இதற்கு முன்னர் பிஸ்ரின் நாங்கள் புத்த சாசன கலாச்சார மற்றும் மத அலுவல்கள் என்று இருந்தது. பின்னர் அது பெயர் மாற்றப்பட்டது புத்த சாசன மத விவகாரம் மற்றும் கலாச்சார அலுவல்கள். அது மாண்புமிகு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புத்த சாசன அமைச்சர் என்ற வகையிலே அவருடைய ஆலோசனையின்படி அறிவுரையின்படி, ஏனென்றால் புத்த சாசனமும் மத விவகாரமும் ஒன்றுக்கொன்று இணைந்து நிற்கும் பொழுது, அருகில் நிற்கும் பொழுது அதிலே ஒரு சமத்துவம் பேணப்படுகிறது. அதுவும் ஒரு நாட்டின் இணைத்தலைவரின் கீழ் வரும் பொழுது, நாங்கள் மாண்புமிகு பிரதமரை நாட்டின் இணைத்தலைவராக கருதுகிறோம். நாட்டின் இணைத்தலைவரின் கீழ் வரும் பொழுது அதில் மேலும் சமத்துவம் பெறப்படுகிறது, பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது அந்த பெயர் மிக மக்களுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு பெயராக, ஒரு அமைச்சின் பெயராக அமைகிறது. சரி, நாங்கள் ஏனைய விடயங்களுக்கு வருவோம். இந்த இடத்திலே அவர் குறிப்பிட்டது போன்றே இத்தகைய ஒரு சுற்று நிறுவனத்தை நாங்கள் இந்து கலாச்சார பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சின் திணைக்களத்தினூடாகவும் பெற்றுக்கொண்டோம். அது அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் திரு உமா மகேஸ்வரன் அவர்களோடு நாங்கள் நேற்றைய தினம் உரையாடினோம். அப்பொழுது மேலும் சில திருத்தங்கள் பற்றி பேசினோம். இன்றைய தினம் அது தொடர்பான ஊடக அறிக்கை வெளியாகும். அப்போது அதிலே சொல்லப்பட்ட விடயங்களை நான் மேலோட்டமாக சொல்கிறேன். பொதுவாக அதிலும் இப்படியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கோவிலில், ஒரு இந்து கோவிலில் 100 பேர் உள்வாங்கக்கூடிய ஒரு கோவிலாக இருந்தால் அது 50% குறைக்கப்பட வேண்டும். 50 பேரை உள்வாங்க முடியாத இடவசதி குறைந்த கோவில்களில் அது மேலும் 50% குறைக்கப்பட வேண்டும். 25. நாங்கள் ஏன் அந்த இடவசதி என்று சொல்லுகிறோம் என்றால், சமூக தூரப்படுத்தலை பேணக்கூடிய அந்த இடவசதி வேண்டும். அப்படி இல்லாத விடத்து அந்த கோவில்களில் 50% மேலும் குறைக்கப்படும். 25. இப்படி கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல், அதே போன்று சமூக தூரப்படுத்தல் இவை பேணப்பட வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசம் அல்லது முடக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள கோவில்கள் தொடர்ந்தும் மூடப்பட்டே இருக்கும். அது முஸ்லிம் கலாச்சார பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அந்த அறிவுரை, அந்த விடயங்கள் அங்கும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சரி, நாங்கள் இப்படியாக இருக்கும் பொழுது கோவிலிலே திருவிழாக்கள் ஒன்று கூடுதல் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஊடக அறிக்கை இப்பொழுது இன்றைய தினம் வெளியாகும். நாங்கள் அதனை முன்கூட்டியே தெரிவித்தோம். இதற்கு முன்னரே நாங்கள் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாங்கள் 7ஆம் தேதி நாங்கள் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டோம். அதிலே எமது பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு, உங்கள் பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு, நான் என்று சொல்வது இங்கே ஒருமையில், நீங்கள் என்று சொல்வது பன்மையில், உங்கள் பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு, அதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒன்றை வெளியிட்டிருந்தோம். சுகாதாரத்துறையினர் அனுப்பி வைத்துள்ள வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அது மிக முக்கியமான ஒரு விடயம். அதிலே நாங்கள் சொன்ன விடயம், நீங்கள் உங்களுடைய மதஸ்தலங்களுக்கு செல்லுகின்ற அந்த எண்ணிக்கையை அல்லது நீங்கள் செல்வதை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள். இதனால் உங்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது, அதே போன்று நாட்டின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று நாங்கள் சொன்னோம். முகக்கவசம் அணி அப்படியும் இல்லாமல் கட்டாயத்தின் பேரிலே நீங்கள் அந்த மதஸ்தலத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் முகக்கவசம் அணிதல், சமூக தூரப்படுத்தலை பேணுதல், அதே போன்று சுகாதார துறையினர்
அனுப்பி வைத்துள்ள அந்த வழிகாட்டல்களில் வேறு ஏதாவது விடயங்கள் இருந்தால் அதனையும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னோம். அதே போன்று இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே வீட்டில் இருந்த வண்ணமே நாங்கள் பழைய நிலைமைக்கு வீட்டில் இருந்த வண்ணமே அந்த மத அனுஷ்டானங்களை செய்யக்கூடியதாக இருந்தால் மிகவும் அருமை சிறந்தது என்று இந்த விடயத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக இப்படியான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் இதே அமைச்சின் கீழ் ஏனைய மதஸ்தலங்கள் சார்ந்த விடயங்களும் இருக்கின்றன. அவற்றையும் பேசுவோம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, இப்பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த மதஸ்தலங்களை எப்படி கையாளுவது என்பது சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அழைக்கலாம் 01125502322511255505322 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் அதற்காக அழைத்திருக்கின்றோம். முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஏபி மஷ்ரஃப் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அதே போல புத்த சாசன மத அலுவல்கள் மற்றும் கலாசார அமைச்சினுடைய ஊடக செயலாளர் ஜே யோகராஜா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பணிப்பாளர்களை நீங்கள் ஏற்கனவே இந்த பள்ளிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாடுகள் சம்பந்தமாக சொல்லியிருந்தீர்கள். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் 50 பேர் மாத்திரம்தான் பள்ளிகளில் தொழ முடியும் என்று. இந்த இடத்திலே ஒரு 1000 பேர் தொழக்கூடிய அல்லது ஒரு 2000 பேர் தொழக்கூடிய பள்ளி வாயில்களாக இருந்தால், ஒரு பெரிய பள்ளி வாயிலாக 2-3 மாடி பள்ளி வாயில்களாக இருந்தால் அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் எப்படியான விடயங்களை செய்வது? இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது, முஸ்லிம்கள் ஜும்மா கடமையில் ஈடுபடுவார்கள். அப்படியான சூழ்நிலைகள் ஒரு 2 மாடி அல்லது 3 மாடியாக இருக்கின்ற பள்ளி வாயில்களில் இது எப்படி கையாளப்பட வேண்டும்? அதே போல ஏற்கனவே இந்த கோவிடுக்கு பின்னரான காலப்பகுதியில் பள்ளிகள் திறக்கப்பட்ட போது அவர்கள் பிரத்யேகமாக தொழுவதற்கான முசல்லாக்களை கொண்டு செல்வது, அதே போல மாஸ்க் அணிந்து கொள்வது, வீடுகளிலிருந்து அவர்கள் அந்த சுத்தம் செய்து கொண்டு வருகின்ற விதிமுறைகள் என்று பல விதிமுறைகள் இருந்தன. அவை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கின்றனவா? நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டீர்கள் மிஷன் அவர்களே. பள்ளிவாயல் பெரிதாக இருந்தால் சில பள்ளிகளில் 6000 பேர் தொழலாம், 8000 பேர் தொழக்கூடிய பள்ளிகளும் இருக்கிறது கொழும்பு போன்ற நகர்களிலே. எனவே எங்கு பிரச்சனை பள்ளி எவ்வளவு பெரிது என்பதல்ல, இந்த பள்ளி வாயிலில் ஒரு நேரத்தில் கூடுகின்ற கூட்டம் பெரிதாக இருக்கக்கூடாது. அதை தெளிவாக சுகாதார அமைச்சு சொல்லியிருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்து பள்ளி வாயில் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த பள்ளியில் ஆகக்கூடியது 50 பேர் தொழலாம் என்பதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது ஜும்மாவுக்கும் பொருந்தும், அது ஏனைய தொழுகைகளுக்கும் பொருந்தும். எனவே ஒரு பள்ளியில் 1000 பேர் இருந்தால் அங்கும் 50 பேர் தான். 5000 பேர் தொழக்கூடிய பள்ளியாக இருந்தால் அங்கும் 50 பேர் தான். 1000 பேர் தொழக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் 50 பேர் தான். 100 பேர் தொழக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் 50 பேர் உச்சம். இதிலே இன்னும் ஒன்றை கவனிக்க வேண்டும். 1 மீட்டர் சமூக இடைவெளியை பேணி 50 பேர் தொழ முடியுமா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். இது அந்த பள்ளிவாயில் நிர்வாகங்களுக்குரிய கடமை. உதாரணமாக 100 பேர் சாதாரணமாக தொழக்கூடிய பள்ளியிலே நாங்கள் சொல்லுகிறோம் 100 பேருக்கு மேல் தொழக்கூடிய பள்ளியாக இருந்தால் உச்சம் 50 பேர் என்று. இன்னும் அந்த பள்ளிவாயில் தீர்மானிக்க வேண்டும். இப்போ 100 பேர் தொழக்கூடிய பள்ளியாக இருந்தால் நாங்கள் சொல்லவில்லை எத்தனை பேர் என்று, 100 பேருக்கு மேல் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ 110 பேர் தொழக்கூடிய பள்ளி உச்சம் 50 பேர். ஆனால் இந்த 110 பேர் தொழக்கூடிய பள்ளியிலே 1 மீட்டர் இடைவெளியை வைத்து தொழுகின்ற போது எத்தனை பேர் தொழலாம் என்பது எங்களுக்கு தெரியாது, அந்த பள்ளி வாயில் நிர்வாகிகளுக்கு தான் தெரியும். அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அது 50 பேரா, 49 பேரா, 48 பேரா, 45 பேரா என்று. அதே போல் 100 பேரை விட குறைவான பள்ளி வாயில்களையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உச்சம் 50% கொள்ளளவு தான் அந்த பள்ளியில் தொழலாம். அங்கும் 1 மீட்டர் இடைவெளியை பேணி எத்தனை பேர் தொழ முடியும் என்ற விடயத்தை அந்த பள்ளிவாயில் நிர்வாகிகள் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் சொல்லியிருக்கிறோம், உங்களுடைய பள்ளியிலே இப்படி மட்டுப்படுத்தப்பட்ட தொகையினர் தொழுகின்ற போது அந்த 50 பேரை அல்லது 40 பேரை நீங்கள் எப்படி தெரிவு செய்ய போகின்றீர்கள்? ஏன்னா இன்றைக்கு ஜும்மாவுக்கு எல்லோரும் வந்து குமிந்து விட்டால் 50 பேரை தொழ முடியாது. நாங்கள் கூட்டம் கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். கேட்டிலே வாயிலே 200-1000 பேர் சேர்ந்து விட்டால் எங்களுடைய நோக்கம் பிழைத்து போய்விடும். இன்னும் பள்ளிவாயல் நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறோம், முன்கூட்டியே உங்களுடைய மக்களுக்கு அறிவியுங்கள், எப்படி இந்த மட்டுப்படுத்த தொகையினரை மட்டுப்படுத்த போகின்றீர்கள், தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்ற அடிப்படையில் அந்த ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் ஒரு பதிவேட்டை வைத்து பள்ளியில் சுபகுக்கு லுஹருக்கு என்று இப்போ நேற்றெல்லாம் நாங்கள் முந்த நாளே அறிவித்த விஷயம், நேற்று தாராளமாக காலம் இருந்தது அது சம்பந்தமான ஏற்பாடுகளை செய்வதற்கு, அந்த பகுதி ஜமாத்தாருக்கு அறிவிப்பதற்கு ஒரு பதிவேட்டை வைத்து அவர்கள்
அந்த பதிவை செய்து ஒரு டோக்கனை கொடுத்திருந்தால் யார் இன்று 50 பேர் பள்ளிக்கு வருவது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அங்கு முண்டி அடித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமோ ஏதோ ஏற்படாது. இரண்டாவது, இந்த சுகாதார அமைச்சு COVID-19க்கு விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் பள்ளி வாயிலில் மட்டுமல்ல, நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் கேட்டை விட்டு வெளியே வருகின்ற போது அந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய கைகளை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அது பள்ளி வாயிலிலும் தான். கையை கழுவிக்கொள்ள வேண்டும். கண்ட நின்ற இடங்களை பிடிக்கக்கூடாது. அது உங்களுடைய பாதுகாப்பும் ஏனையவர்களுடைய பாதுகாப்பும். கையை கழுவிக்கொள்ள வேண்டும் ஒரு இடத்துக்கு செல்வதற்கு. எனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பள்ளி வாயிலிலும் கையை கழுவிக்கொண்டு வருமாறு உது செய்து கொண்டு வருவது மிகச்சிறப்பாக இருக்கும். நெருக்கடிகளை அங்கே தவிர்த்து கொள்ளலாம். முகக்கவசம் கட்டாயமாக வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற போது எந்த ஒரு பயணத்துக்கும் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த பழக்கம் எங்களுக்கு இப்பொழுது வந்துவிட்டது. நாங்கள் எல்லோரும் பழகிவிட்டோம். ஆகவே இது ஒரு சிரமமான விஷயம் அல்ல. பள்ளியில் நுழைந்த போது கூடி கதைத்து கொண்டிருக்கக்கூடாது. அந்த 1 மீட்டர் இடைவெளியை பேண வேண்டும். தொழுகின்ற போது உங்களுடைய சொந்த முசல்லாவில் தொழ வேண்டும். இதை நீங்கள் மிக சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சில பள்ளிகளிலே பார்த்தேன், அவர்கள் பள்ளி வாயிலே முசல்லாவை கொடுக்கிறார்கள். திரும்ப இன்னொரு வருகின்ற போது அதே முசல்லாவை கொடுக்கிறார்கள். எனவே நோக்கம் பிழைத்துவிடும். ஏன் நாங்கள் உங்களுடைய சொந்த முசல்லாவில் தொழ வேண்டும் என்றால், உங்களுக்கு இந்த நோய் தொற்று இருந்தால் உங்களுடைய முசல்லாவோடு அது என்றால் ஏனைய மதத்தவர்களை போலல்ல, நாம் சுஜூது நிலத்திலே எங்களுடைய நெற்றியையும் மூக்கையும் வைத்து தொழ வேண்டிய கட்டாய கடமை இருப்பதனால், இந்த நோய் நிலத்திலே பட்டால் இன்னொருவர் வந்து அதே நிலத்தில் அல்லது காப்பட்டிலே சுதிஷிதால் இன்னொருவருக்கு அந்த நோய் பரவலாம், அல்லது இன்னொருவருடைய தொற்று இருந்தால் எங்களுக்கு பரவலாம். நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கும் சமூகத்துக்கும் ஊருக்கும் அந்த நோயை பள்ளியிலிருந்து கொண்டு போய் விடுவோம். எனவே அந்த பிரச்சனையை தடுப்பதற்காகத்தான் உங்களுடைய சொந்த தொழுகை விரிப்பை எடுத்து வாருங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முசல்லாவை மடிக்கின்ற போது கூட உள்பகுதி நீங்கள் நெற்றியை வைத்து தொழுகின்ற அந்த பகுதி உள்ளே வரக்கூடிய விதமாக மடிக்க வேண்டும். நான் சில இடங்களை பார்த்திருக்கிறேன், முசல்லாவை மறுபக்கத்துக்கு மடிப்பார்கள். நீங்கள் தொழுத பகுதி நிலத்திலே படக்கூடிய விதமாக பிரித்து இந்த மாற்றி வைத்து மடிப்பார்கள். எனவே உங்களுக்கு தொற்று இருந்தால் அந்த நிலத்திலே படலாம், இன்னொருவருக்கு தொற்றலாம், அல்லது நிலத்திலே தொற்று கிருமிகள் இருந்திருந்தால் உங்களுடைய முசாவில் அப்பிக்கொண்டு நீங்கள் தொழுகின்ற போது அப்பிவிடலாம். இப்படியாக சுகாதார விடயங்களை கருத்தில் கொண்டு அதே போல அவதானிக்கக்கூடியதாக இருந்து சிலர் முசல்லாக்களை எடுத்து வராதவர்கள் ஒரு முசல்லாவை 2 பேர் பயன்படுத்தி இந்த நேர்கோணத்தில் போட்டு 2 பேர் ஒரு முசல்லாவில் தொழுவதையும் அவதானிக்கக்கூடியதாக. அதனால் தான் பள்ளி வாயில்களுக்கு நான் நேற்று முந்தினால் நினைக்கின்றேன் ஒரு சின்ன அறிவித்தல் ஒன்று செய்தேன். முசல்லாக்கள் இல்லாமல் வருகின்றவர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் பள்ளிவாயல் அதற்கு ஒரு விசேட ஏற்பாடு செய்யுங்கள். ஒரு தனியான பகுதியிலே அவர்களுக்கு தொழுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அந்த இடத்திலே அடிக்கடி கிருமி நீக்கம் செய்யுங்கள். ஒருவர் தொழுது விட்டு சென்றால் உடனடியாக கிருமி நீக்கம் செய்யுங்கள். பெரும்பாலான பள்ளிவாயல்களுக்கு அந்த வசதி இருக்கிறது. அதே நேரம் எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இத்தகைய தொற்று நோய் பரவுகின்ற வேளையில் நீங்கள் வீட்டிலே தொழுதாலும் பள்ளியில் தொழுது நன்மை கிடைக்கும். பள்ளியை நாங்கள் மூடவில்லை, ஆனால் இந்த ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பள்ளிக்கு எல்லோருக்கும் போக முடியாது. 1000 பேர் தொழுகின்ற இடத்துல 50 பேர் என்றால் 950 பேருக்கு சந்தர்ப்பம் இல்லை. 5000 பேர் தொழுகின்ற இடத்திலே பள்ளியிலே 50 பேர் என்றால் 4950 பேருக்கு சந்தர்ப்பம் இல்லை. இன்னும் இவர்கள் அனைவரும் வீட்டிலே தொழுது கொள்ளலாம். அவர்களுக்கு நிச்சயமாக லுஹர் தொழுகையை தொழுது கொண்டால் ஜும்மாவுடைய நன்மை கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை, உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய முஸ்லிம்களுக்கு தெரியும். அந்த வகையில் இன்று பள்ளிக்கு போக கிடைக்கவில்லையே, ஜும்மா தொழ கிடைக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவ்விதமாக இன்று வீட்டிலே தொழுவது பெரும்பாலானவர்கள் தான் இஸ்லாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த மார்க்கம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இத்தகைய சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு முரணாக நடந்தால் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முரணாக நடக்கின்றோம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த மார்க்கம் தெரிந்திருக்க எந்த வாய்ப்பும் இல்லை. நஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படி நினைத்தால் கூட அது பாவமாக அமைந்துவிடும் என்பதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு தெரியும். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை பின்பற்றித்தான் உலமாக்களுடைய அனுமதியோடு வக்ஃப் சபை இந்த முடிவை எடுத்திருக்கிறது. நாட்டுடைய பொதுவான சட்டத்தை மதித்து எல்லோருடையும் சுகாதாரம், எங்கள் அனைவருடையும் உயிர்களை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய சமூக வாழ்க்கையின் சீரான ஓட்டத்தை தடைபடாமல் பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவை முஸ்லிம் சமூகம் வரவேற்றிருக்கிறது என்பதை மீண்டும் சொல்லி மீண்டும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும்.
மிகவும் அழகான முறையில் முஸ்லிம் சமூகம் ஒத்துழைக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இப்படியான முக்கியமான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில். குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் முஸ்லிம்கள் ஜும்மா தொழுகின்ற நாளாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்து சம்பந்தமான முழுமையான தெளிவை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று முயற்சித்தோம். அதே போல ஊடக செயலாளர் அவர்களே, ஏற்கனவே நாங்கள் சில விடயங்களை பேசினோம், இந்து கோவில்கள் சம்பந்தமாக பேசினோம். அதே போல் கிறிஸ்தவ ஆலயங்கள், அதே போல் பௌத்த நிலையங்கள், பன்சலைகள் என்ன மாதிரியான விதிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இங்கே முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் ஊடக அறிக்கை தான் முதலிலே வெளியிடப்படுகின்றது. ஏனையவை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இந்து கலாச்சார திணைக்களத்தினுடைய ஊடக அறிக்கை இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கின்றது. ஏன் முஸ்லிம் பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் அந்த விடயத்தை முதலில் அறிவிக்க வேண்டும்? ஏனையவை கட்டமாக அறிவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன? சரி, நீங்கள் அது நல்ல கேள்வி. இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே பொதுவான ஊடக அறிக்கையை நாங்கள் 7ஆம் தேதி வெளியிட்டோம். அது மக்களை தயார்படுத்துவதற்கான அறிக்கை. அதிலே என்ன சொல்லியிருக்கிறோம்? அதாவது நீங்கள் வீட்டில் இருந்த வண்ணமை செய்யுங்கள், அதுபோல் நீங்கள் உங்களுடைய மத வழிபாடுகளை செய்யுங்கள், அனுஷ்டானங்களை செய்யுங்கள். மத ஸ்தலங்களுக்கு செல்வதாக இருந்தால் அதனை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். அப்படியான விஷயங்கள். அதில் இன்னொரு விடயம், அதிலே நாங்கள் மிகவும் ஆழமாக சொன்ன ஒரு துணிப்பொருள், அப்பகே சுரக்ஷிதாவே ரட்டே சுரக்ஷிதாவியாய், அதாவது எங்களுடைய பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு. அப்படியானால் உங்களுடைய அந்த துணிப்பொருளில் தான் இந்த விடயம் எல்லாம் வெளிவந்தது. சரி, நாங்கள் இது பொதுவான ஊடக அறிக்கை எல்லா மதங்களுக்கும். ஆனால் தனிப்பட்ட மதங்களுக்கான சில வகிபாகங்கள் இருக்கின்றன. அவற்றை ஆழம் பார்க்கக்கூடிய தன்மையும் தகுதியும் உரிமையும் அந்த குறிப்பிட்ட அந்த மத அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளருக்குரியது, அதில் திணைக்களத்துக்குரியது. அவர்கள் அதனுடைய அவசியம் கருதி இந்த ஊடக அறிக்கை அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்கள் அதனை உள்வாங்கிக் கொண்டு அதன் அவசியம் கருதி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதாவது அவர்களுக்குரிய சில முக்கிய விடயங்கள் இருந்தால் அதனை அறிய தரும்படி. அதன்படிதான் இங்கே முஸ்லீம் பண்பாடு அல்லது முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் திரு ABM அஷ்ரஃப் அவர்கள் இந்த தேவை கருதி, அதனோடு அதனுடைய காலத்தின் தேவையும் கருதி அவர் முன்னரே இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். அதனை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு ஊடக அறிக்கை வெளியிட்டோம். அதே போன்று நாங்கள் பௌத்த அலுவல்கள் தொடர்பான திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம், கமிஷனர் ஜெனரல் தான் அதுக்கு பொறுப்பாக இருப்பார், திரு சுனந்த தேவரப்பெரும் அவர்கள். அவரோடு நாங்கள் கலந்தார். அப்போ அவர் சொன்னார், ஆம், நாங்களும் எங்களுடைய அறிக்கையில் ஏதாவது சிறப்பான விடயங்கள் இருந்தால் அதனை உள்வாங்கி உங்களுக்கு தருகிறோம். காலக்கிரமத்தை தரும் பொழுது அதனை உள்வாங்கி கொண்டு வேறு ஒரு அறிக்கையை அனுப்புவோம். எனவே இதிலே எவர் முன்னர் எவர் பின்னர் என்பது முக்கியமல்ல. காலத்தின் தேவை கருதி அவர்களுடைய வகிபாகத்திலே அதனுடைய ஆழம் தெரிந்தவர்கள் அதனை எமக்கு வழங்கும் பொழுது அதனை உள்வாங்கி நாங்கள் அதனை அறிக்கையாக வெளியிடுவோம். இப்பொழுது இந்து கலாச்சார பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் அவரோடு நாங்கள் உரையாடும் பொழுது அவர் ஏற்கனவே ஒரு விடயத்தை அனுப்பியிருந்தார். அதில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதனை வாங்கிக் கொண்டு நாங்கள் இன்றைய தினம் வெளியிடுவோம். அதில் முக்கியமாக நாங்கள் சொல்லப்பட்ட விடயங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது, கைகளை கழுவுதல், சுகாதார வழிமுறையை பேணுதல், அதே போன்று மட்டுப்படுத்த அல்லது முடக்கப்பட்ட இடத்திலே உள்ள கோவில்கள் மூடப்பட்டே இருக்கும் என்பது அது மிக முக்கியமானது. அதே போன்று அந்த மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். கோவிலிலே பூஜைகள் தொடர்பான அறிவித்தலை வழங்கக்கூடிய அதிகாரம் அந்த பரிபாலன சபை, அறங்காவலர் சபைக்கே இருக்கிறது. அதே போன்று நாங்கள் தேவாலயம், கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்கள் பற்றி பார்க்கலாம். அதற்கு பொறுப்பாக இருப்பவர் திருமதி சத்துரிகா பின்டோ அவர்கள். அவரிடம் நாங்கள் அந்த விடயத்தை சொன்னோம். அவர் சொன்னார், ஆம், எமக்குரிய அந்த விடயங்களை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு அறிய தருவோம். அதனை உள்வாங்கிக் கொண்டு மீண்டும் நாங்கள் அதற்கான ஒரு ஊடக அறிக்கையும் வெளியிடுவோம். அப்படி வெளியிடும் பொழுது இது முறையாக இருக்கிறது. பொதுவானது வந்தது, பின்னர் தனித்தனியே வருகிறது. எனவே எல்லோருக்கும் அது நல்ல வழிகாட்டலாக இருக்கும். இப்பொழுது பொதுவானது அவர்கள் அதனை உள்வாங்கிக் கொண்டார்கள். இப்பொழுது அதற்கேற்ப விதத்தில் தான் பொதுவானதுக்கும் இங்கே தனிப்பட்ட விடயங்களுக்கும் எத்தனையோ தொடர்புகள் இருக்கின்றன. தனிப்பட்ட விடயத்திலும் அந்த பொதுவான விடயங்கள் உள்வாங்கப்பட்டு தான் வருகின்றன. எனவே மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த முஸ்லீம் மக்கள் மட்டுமல்ல, நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற அனைத்து மத மக்களும் உண்மையிலேயே அவர்கள் ஒத்துழைப்போடு மிகவும் புரிந்துணர்வோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள வேண்டும். அதிலே முக்கியமாக முஸ்லீம்கள் அவர்களுக்கு அந்த அவருடைய பாரம்பரியங்களில் சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதனை செய்தார்கள். சென்ற கொரோனா தொற்று காலத்திலும் கூட நாங்கள் முதலாவது அலை வந்த பொழுது கூட அவர்களுடைய ஒத்துழைப்பு மகத்தானது. இரண்டாவது அலையும் வந்தது, நான் இடையில சொல்கிறேன். மூன்றாவது அலை இது. இரண்டாவது அலையை நாங்கள் கட்டுப்படுத்தினோம். மூன்றாவது அலை இது. எனவே இந்த அலையும் கட்டுப்படுத்தலாம். நிச்சயமாக அந்த ஒத்துழைப்பு மீளவும் கிடைக்கப்பெற்றது. அந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறது என்பதை நம்மால் இப்பொழுது உறுதிபட தெரிவிக்கலாம். ஏனென்றால் இந்த ஊடக அறிக்கைக்கு பல வரவேற்பு இருந்தது. மக்கள் அதனை உணர்ந்து கொண்டார்கள்.
தெரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். மட்டுப்படுத்தப்பட்டவர்களை கட்டுப்படுத்துவது எப்படி என்று பார்ப்பதை விட மட்டுப்படுத்தப்பட்டவர்களுக்கு அன்பாக வேண்டுகோள் விடுப்பது எப்படி என்பதைத்தான் நாங்கள் இங்கே கையாண்டோம். அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் யோகராஜ் அவர்கள் கதைக்கும் போது சொல்லியிருந்தார்கள், இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற பிரதேசங்கள் இருக்கின்ற கோவில்கள் மூடப்பட்டே இருக்கின்றன. பள்ளிவாயல்களுடைய நிலையம் அப்படித்தானே? இந்த ஊரடங்கு சட்டம் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பள்ளிவாயல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. சுமார் 39 பள்ளிவாயல்கள் இந்த பிரதேசங்களில் இருக்கின்றன. அந்த நிர்வாகங்கள் ஏற்கனவே அவற்றை மூடிவிட்டார்கள். என்றால் ஊரடங்கு சட்டம் இருக்கின்ற போது உங்களுக்கு வீட்டிலிருந்து வெளியே வர முடியாது. அந்த வகையில் அவை எங்களுடைய சுற்று நிருபத்திலும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். மறு அறிவித்தல் வரை அந்த மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிவாயல்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவேளையின் பின்னர் சந்திக்கலாம். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த கோவிட் சம்பந்தமான அச்ச சூழ்நிலையில் மதஸ்தலங்களுடைய செயற்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு 2 முக்கியமானவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ABM அஷ்ரஃப் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல புத்த சாசன மத அலுவல்கள் மற்றும் கலாசார அமைச்சினுடைய ஊடக செயலாளர் யோகராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் பள்ளிகள் சம்பந்தமாக ஏற்கனவே என்ன மாதிரியான விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். குறிப்பாக பள்ளி வாயல்கள் எனப்படும் போது தொழுகைகளுக்கான இடங்களாக மாத்திரமல்லாமல் அந்த சமூகம் சார்ந்து வாழுகின்றவர்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பள்ளிகள் அந்த சமூகத்துக்கான ஒரு சனசமூக நிலையமாக செயற்படுகின்றது. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் பள்ளி வாயல்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதற்கான ஏதாவது வழிகாட்டல்கள் இருக்கின்றன, அந்த சமூக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது, அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த. உண்மையில் பிஷ்ரன் அவர்களே, பள்ளிவாயல் நிர்வாகிகளுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவர்கள் மிக கனகச்சிதமாக தங்களுடைய பணிகளை செய்து வருகிறார்கள். இந்த இடத்திலே அவர்களுக்குரிய பாராட்டையும் அந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் சொன்னது போல பொதுவாக பள்ளிவாயல்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த மார்ச் மாதம் இந்த பிரச்சனை ஆரம்பித்த காலத்திலே சுமார் 1.5 மாதங்கள் அல்லது 2 மாதங்கள் ஊரடங்கு சட்டம் இருந்தது. அந்த காலத்தில் எல்லாம் பள்ளிவாயல்கள் தங்களுடைய பள்ளிவாயல் மூடப்பட்டிருந்தாலும் கூட அந்த பள்ளிவாயல்களிலிருந்து நிவாரண உதவிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த பள்ளிவாயல்களிலே வேலை செய்த மௌலவிமார், இமாம்கள், முஅத்தின்கள், ஏனைய ஊழியர்களுக்குரிய சம்பளங்களை கஷ்டத்தோடு பள்ளிவாயல்கள் சரியாக வழங்கி வந்தன என்பது எங்களுக்கு தெரியும். எனவே இப்பொழுதும் சில பள்ளிவாயல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. சில பகுதிகள் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அந்த பள்ளிவாயல் தங்களுடைய சுற்றுச்சூழலில் உள்ள சகல இன மத மக்களுக்கும் நிவாரணங்கள் கொடுக்கின்ற போது கொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு தெரியும், கம்பஹா மாவட்டத்திலே சில பகுதிகளில் பள்ளிவாயல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அந்த பள்ளிவாயல் நிர்வாகிகள் வீடுகளிலே அடைபட்டு இருக்கவில்லை. மாற்றமாக பள்ளிவாயல் ஊடாக அவர்களால் முடிந்த உதவிகளை இப்பொழுதும் அந்த சமூகங்களுக்கு, தங்களை சூழ உள்ளவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து ஒரு சமூக நிலையமாக இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கம்யூனிட்டி சென்டராக இருந்து பெரிய ஒத்துழைப்பை வழங்குகிறார்கள். அதே போல் பள்ளிவாயல் நிர்வாகிகள் தான் அரசாங்க உத்தியோகத்தர்களோடும் கோஆர்டினேட் பண்ணுவது, பள்ளிவாயல் ஊடாக அறிவித்தல்களை வழங்குவது, இப்படி பள்ளிவாயல் நிர்வாகிகள் பள்ளி மூடப்பட்டு விட்டது என்பதற்காக அவர்கள் முழு நேர உத்தியோகத்தர்கள் அல்ல, அரசாங்க உத்தியோகத்தர்கள் அல்ல, அவர்களுக்கு சம்பளம் எதுவும் கிடைப்பதில்லை, அவர்களுடைய தொழிலும் முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் அவர்களுடைய கடைகள் என்றால் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய விவசாய தலங்களுக்கு போக முடியாத நிலை. இப்படியான சொந்த சுமைகளையும் தாங்கிக் கொண்டு அந்த நிர்வாகிகள் தங்களுடைய கடமையை வெறுமனே பள்ளிவாயல் என்பது தொழுகை நடத்துகின்ற இடம் என்பதற்கு அப்பால் சென்று அவர்கள் பாரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இப்படியான ஒரு சமூக பொறுப்போடு எல்லா மதஸ்தலங்களும் இயங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அது பள்ளிகளாக இருக்கட்டும், கோவில்களாக இருக்கட்டும், பன்சலைகளாக இருக்கட்டும், சர்ச்களாக இருக்கட்டும், அவற்றுக்கு அந்த சமூகத்துக்கான மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. சமூகத்தை நெறிப்படுத்துவதற்கு, வெளிப்படுத்துவதற்கு போலவே இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் அவற்றை சரியாக கையாளுவதற்கான வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போல ஊடக செயலாளர் அவர்களே, ஏற்கனவே உங்களுடைய ஆரம்ப நாட்களில் வெளியிடப்பட்ட ஒரு ஊடக அறிக்கையில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தால் இந்த அறநெறி பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன என்பது சம்பந்தமாக தெளிவுபடுத்தும். இதில் நாங்கள் ஏற்கனவே அறிவித்த அதனுடைய மாதிரி படிவத்தை தான் நான் இங்கே காட்டுகிறேன்.
நாங்கள் இதனை 5ஆம் தேதி நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இது ஒரு பிரதி 5ஆம் தேதி நாங்கள் இந்த சிற்றறிக்கையை வெளியிட்டிருந்தோம். இது ஒரு ஊடக அறிக்கையாக இதிலே சொல்லப்பட்டது, அதாவது நாடளாவிய ரீதியில் உள்ள பௌத்த, இந்து, இஸ்லாம் மற்றும் கத்தோலிக்க அறநெறி பாடசாலைகள் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் அறநெறி பாடசாலைகளிலே பிள்ளைகள் அதே போன்ற ஆசிரியர்கள் இருக்கின்ற அந்த விடயம் அவர்களுக்கு ஏதாவது தொற்று ஏற்பட்டால் அது ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்துவிடும். எனவே அந்த அச்சுறுத்தல்களையும் உடல்நிலைகளையும் குறைப்பது தான் இந்த நேரத்தில் நாங்கள் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டிய விடயம். வரக்கூடிய அச்சுறுத்தல்களும் இடர்நிலைகளையும், அதாவது சேலஞ்சஸ், இவற்றை தவிர்ப்பது தான் மிக முக்கியமான நேரம். அது வருமுன் காப்போன் என்ற வகையிலே இதனை செய்கிறோம். அது முதலாவதாக இருந்தது. அதன் பின்னர் நாங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லுவோம். ஊடக தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. இலங்கையிலே 1973ஆம் ஆண்டு ஊடக விழுமிய கொள்கை தான் இப்பொழுது அமலில் இருக்கிறது. ஊடக விழுமிய கொள்கையின்படி சொன்னால் நாங்கள் எமக்கு தெளிவாக தெரிந்தது ஆதாரத்தோடு இருக்கின்ற ஒரு செய்தியை வெளியிடலாம். ஆதாரம் இல்லாத செய்தி ஒரு கருத்தாகவே அமையும். அந்த கருத்து ஒரு உண்மை செய்தியாக ஒருபோதும் அமையாது. அதற்கு ஆதாரம் இல்லை என்பதனால்தான் கருத்து. ஆனால் உங்களுக்கு தெரியும், 1930களிலே அடால்ஃப் ஹிட்லர் அவர் ஜெர்மன் நாட்டிலே அவருடைய யுத்த அணுகுமுறைகளை பின்பற்றும் பொழுது ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றினார். அதிலே பிக் லை என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அது அவருடைய சித்தாந்தம், பிக் லை. அது ஜெர்மன் மொழியிலே லூகே என்று பெயர் பெற்றது. லூகே என்பது பொய். அப்ப பிக் லை, அந்த பெரிய பொய் தான் என்ன என்று பார்த்தால், அவரை வலியொட்டி வந்த இன்னொருவர் அவர்தான் அந்த புத்தகத்திலே இதனை தெளிவாக சொல்லியிருந்தார். அடால்ஃப் ஹிட்லர் என்ன வழிமுறை பின்பற்றினார். அதில் ஒன்று, அவருடைய அந்த வழிவந்த மற்ற சகா, அவருடைய பெயர் ஜோசப் கோபெல்சன். ஜோசப் கோபெல்சன் என்ன சொன்னார் என்றால், அதுவும் 1930களில் 40களில் வெளிவந்த புத்தகம். அவர் சொன்னார், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப அதே விதமாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அது ஒரு உண்மை செய்தியாக மாறிவிடுகிறது என்று சொல்லுகிறார். இது ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் ஊடக விழுமியத்துக்கு அப்பாற்பட்டது, முரண்பட்டது. ஆனால் அந்த சித்தாந்தத்தை இன்றும் பலர் கைக்கொள்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில். ஒரு பொய்யை மீள அதே விதமாக மீண்டும் மீண்டும் 10 முறை சொன்னார், சிலர் சொன்னார்கள் 10 முறை என்று, மீள சொல்லும் பொழுது அது உண்மையாக மாறிவிடுகிறது என்று. அது உண்மை செய்தி இல்லை, அது செய்தியும் அல்ல, உண்மையும் அல்ல. எனவே இந்த கோபெல்சன் சித்தாந்தத்தை பின்பற்றுகின்ற பலர் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாதாரணமாக ஜனாதிபதி, அதாவது இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தான் அறிவிக்கின்றது நிறைய விடயங்கள். அதே நேரம் தகவல் திணைக்களம் வெளியிடுகின்றது தகவல்களை. அந்த அவர்களுடைய லெட்டர்ஹெடை பயன்படுத்தி கூட இன்று போலியான செய்திகள் வடிவமைக்கப்படுகின்றன. அதைத்தான் நான் வேறு வடிவத்தில் சொன்னேன், பக்குவமாக, மிகவும் அழகாக, வினியமாக சொன்னேன். அதாவது கோபெல்சன் சித்தாந்தத்தை பின்பற்றுகின்றவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல மக்கள் எப்படி இந்த விடயங்களை, அரசாங்கத்தினுடைய ஊடக அறிக்கை தான் இது, போலியானது தான் என்பதை பிரித்தறிய முடியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகின்ற அளவுக்கு இவர்கள் செய்கின்றார்கள் இந்த வேலைகள். அப்படியானால் அவர்களுக்கு செய்ய வேண்டியது இதுதான். இப்பொழுது ஜனாதிபதி ஊடக பிரிவில் ஜனாதிபதி செயலகத்தின் தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. அதன் அவசர தொலைபேசி இலக்கம் இருக்கு, அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம். அல்லது தகவல் திணைக்களத்தின் தொலைபேசி இலக்கம் இருக்கு, அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம். அல்லது அந்த விடயம் சார்ந்த அமைச்சு, இப்பொழுது நாங்கள் பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் இருந்தால் அது ஜனாதிபதி செயலகத்தாலும் வெளியிடலாம், அதே போன்று தகவல் திணைக்களத்தாலும் வெளியிடலாம். ஆனால் அது பாதுகாப்பு அமைச்சுக்குரியது. எனவே பாதுகாப்பு அமைச்சோடு நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அதனை தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். அது பற்றி இப்பொழுது புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் திணைக்களம் அமைச்சு தொடர்பான விடயமாக இருந்தால் அதனையும் ஜனாதிபதி செயலகம் வெளியிடும், அதே போன்று தகவல் திணைக்களம் வெளியிடும். எனவே மேலதிகமாக அவர்களுக்கு அதனை தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அந்த விடயம் சார்ந்த அமைச்சு, லைன் மினிஸ்ட்ரி, விடயம் சார்ந்த அமைச்சோடு தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். இது இன்னொரு முறை இருக்கிறது. டெலிஃபோன் கால்ஸ் எடுப்பதற்கு முன்னர் நினைக்கின்றேன், குறிப்பிட்ட அமைச்சு அல்லது அலுவலகத்தின் வெப் தளத்துக்கு போய் பார்க்கலாம். பொதுவாக எங்களுடைய உத்தியோகபூர்வ அறிக்கைகளை நாங்கள் உடனடியாக இணையதளத்திலே பதிவேற்றம் செய்வதன் காரணமாக அது ஒரு நல்ல ஒரு முறை. இப்போ எங்களுடைய திணைக்களத்திலே எங்களுடைய வெப் தளம், இணையதளத்திலே ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அதனால் இணையதளம் இப்பொழுது ஃபங்க்ஷன் ஆவதில்லை. ஆனால் எங்களுடைய ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜுக்கு போனால் நாங்கள் எங்களுடைய எல்லா தகவல்களையும் பதிவேற்றம் செய்கின்றோம். எனவே அது உத்தியோகபூர்வமானதா என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்கு எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துக்கு வாருங்கள். அதே போல் எங்களுடைய ஃபேஸ்புக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டால் உங்களுக்கு எல்லா செய்தியும் எங்களிடம் இருந்து வரும். அதாவது நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. நிச்சயமாக.
குறிப்பாக இதே போன்று எல்லா திணைக்களங்களுக்கும் எல்லா அமைச்சுக்களுக்கும் இந்த விடயங்கள் இருக்கின்றன, இந்த இப்படியான ஃபேஸ்புக் பக்கங்கள் இருக்கின்றன, வெப்சைட்டுகள் இருக்கின்றன. நீங்கள் அவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், மேலும் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதிப்படுத்தாத செய்திகளை பரப்பாதீர்கள். அதுவும் கூட மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. தண்டனைகள் இருக்கின்றன, அவற்றையும் தெளிவுபடுத்துவார். அதில் ஐசிசிபிஆர் என்பது இந்த சட்டம் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற சட்டம். இந்த சட்டம் ஒரு சமூகத்துக்கு எதிராக அல்லது ஒரு இன குழுமத்துக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும், அதாவது ஆதாரமற்ற எந்த ஒரு கருத்தையும் அல்லது ஆதாரமற்ற விடயத்தை தான் கருத்து என்று சொல்கிறோம். இப்பொழுது மக்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பார்கள் செய்திக்கும் கருத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று. எனவே ஆதாரமற்ற விடயங்களை தெரிவிப்பது தண்டனைக்குரிய குற்றம். அதிலே சரத்து 3ஆம் சரத்தில் 1ஆம் பந்தி, 3ஆம் சரத்தில் 3ஆம் பந்தி ஐசிசிபிஆர் இது இலங்கையில் 2007ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. எனவே அது அந்த சட்டமும், அதே போன்று பீனல் கோட் ஆக்ட் 1883ஆம் ஆண்டு, போலீஸ் ஆர்டினன்ஸ் ஆக்ட் 1885ஆம் ஆண்டு, அதே போன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டம் 1979ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வதந்திகளை பரப்புதல், உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புதல் தண்டனைக்குரிய குற்றம். என்ன தண்டனை? குறைந்தது 6 மாதம். ஆனால் இப்பொழுது அது 5 வருடம் வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனையின் அதாவது குற்றத்தின் தீவிரத்தன்மையை பொறுத்து அந்த தண்டனை 5 வருடம் வரை நீடித்திருக்கு. இப்பொழுது வெள்ளவத்தையிலே இவ்வாறான ஒரு பிழையான செய்தியை பரப்பிய காரணத்தால் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இப்படியாக நாடளாவிய ரீதியிலே சில கைதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது உண்மை. எனவே அவர்களுக்கு தெரியும், நாங்கள் உண்மைக்கு புறமான செய்தியை ஒருவருக்கு கிளுகிழுப்பை ஏற்படுத்த அல்லது ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்த அல்லது ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்த அல்லது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த, இன்னொருவருடைய பதற்றத்தில் இன்னொருவர் இன்பம் காண்கிறார் என்றால் அது பிழை, குளிர் காய்கிறார் என்றால் அது பிழை. எனவே அப்படி செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்பாக வினயமாக கேட்டுக்கொள்வோம். நிச்சயமாக இந்த மதம் சார்ந்த விடயங்களை பொறுத்தவரையில் உண்மையில் ஒரு சென்சிட்டிவான விடயமாக இருக்கின்றது. மக்கள் எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் எல்லோருமே இந்த மதங்கள் மீதான அதிகளவான நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், மதங்கள் மீதான அதிக அன்பு வைத்திருப்பவர்கள். ஆகவே நீங்கள் போலியான செய்திகளை பரப்புவது அல்லது பிழையான வழிகாட்டல்களை வழங்குவது மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றோம். தவிர்த்து கொள்ளுங்கள். அவற்றுக்கான அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட திணைக்களங்கள் இருக்கின்றன, அமைச்சுகள் இருக்கின்றன, அவற்றுக்கான வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே சகவாழ்வு, சமாதானம் நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோருமே உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதே போல இப்படியான பிரச்சனைகள் வரும்போது கூட இவற்றை மதச்சாயம், இனச்சாயம் பூசி அவற்றினால் குளிர் காய்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். ஆகவே மக்களாகிய நீங்கள் இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு சர்வதேச வைரஸ் எங்களையும் சூழ்ந்து இருக்கின்றது. இந்த சர்வதேச வைரஸை ஒரு தேச மக்களாக நாங்கள் வெற்றி கொள்வதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஒரு நாட்டு மக்களாக நாங்கள் இணைந்து இதனை வெற்றி கொள்வோம் என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்த முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ABM அஷ்ரஃப் அவர்களுக்கும், அதே போல புத்த சாசன மதால்வல்கள் மற்றும் கலாசார அமைச்சினுடைய ஊடக செயலாளர் யோகராஜா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தயாரிப்பாளர் மிஸ்பாவுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஷன். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.